சொன்னீங்க எஃப்ஐஆர் போடாம வச்சிருக்கோம். சரியா கவலைப்படாத பத்தல விடு. ஐயா ரொம்ப கோவமா இருக்கார் சார். அடிச்சு சாவட்டு சொல்லு. எங்கடா வச்சிருக்க? எங்க வச்சிருக்க? சொல்றா. எங்கடா வச்சிருக்க? சொல்றா. நேத்து நடந்த விஷயம் தெரியுமாயா? தெரியாதே. யூனிஃபார்ம் போடாம மத்தியில டிஃபன் சாப்பிட போயிட்டேன். சரி. சாப்பிட்ட உடனே தோசை காசு கேட்டாயா? காசா கொடுத்தா? அப்புறம் ஏட்டுன்னு மூஞ்ச காட்ட வேண்டியதா போச்சு. அதான பார்த்தேன். நீயாவது காசு கொடுக்கறதாவது. என்னப்பா விஷயம்? இப்படி வா. சொல்லு என்ன வேணும்? சொல்லுப்பா. என்ன பிரச்சனை? சார் லேடி போலீஸ் யாரா இருக்காங்களா சார்? ஏன் எங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டியா? இல்லை பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம். ஓ பொண்ணு விஷயமா? என்ன உனக்கும் பொண்டாட்டிக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை சார். இல்லை வேற பொண்ணு கூட ஏதாவது? இரு சங்கடப்படாத. லட்சுமி லட்சுமி பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயமா உங்ககிட்ட தான் சொல்லணுமா? போப்பா போய் அங்கே போய் சொல்லு போ. வரதட்சணை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. லேடிஸ் கிட்ட தான் சொல்ல வரான். மேடம் சொல்லுங்க என்ன பிரச்சனை? ஒன்னதான்ப்பா. என்ன பிரச்சனை? இல்லை மேடம் அது இல்லை மேடம் அது இல்ல நொல்லன்னு இழுத்தடிக்காம விஷயத்துக்கு வாங்க. ஏகப்பட்ட வேலை கிடக்கு. என் கேர்ள் ஃப்ரெண்ட் வீடியோ எடுத்துட்டாங்க மேடம். வீடியோனா அம்மனமாவா? ட்ரையல் ரூம்ல ட்ரெஸ் மாற்றும் போது எடுத்துட்டேன். ட்ரையல் ரூம்ல ட்ரெஸ் மாற்றும் போதா? பொம்பளை விஷயம்னா மூக்கு வேத்துருமே. இவர் லவரை எவனோ படம் எடுத்துட்டானா. உங்க மேட்ரு தான் என்னன்னு விசாரிங்க. போப்பா. அவர் தான் சைபர் கிரைம். அவரை பார்த்து என்னன்னு சொல்லு. இங்க வா சார். கேமராவில் படம் பிடிச்சிட்டாங்களா? ஆமாம் சார். இந்த செல்ஃபோன் கேமரா வந்ததுலேருந்து டெய்லி 50 கேஸ் 60 கேஸ் இதுதான். நீ வா. இப்போல்லாம் மோட்டிவில் வேறு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்களா? தலைவலி பிடிச்ச வேலையாக இருக்குது. நீ என்ன பண்ணுற? ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துரு. குளிக்கும்போது பிடிச்சாங்களா? சரி எழுது. அந்த பொண்ணு பேர் எழுது, உன் பேர், மற்ற பர்டிகுலர்ஸ் எல்லாம் எழுது. என்ன எவிடன்ஸ் வச்சுருக்கல? சார் எவிடன்ஸ் முக்கியம். எவிடன்ஸ் தான்ப்பா எல்லாம். வெளியில் வச்சிருக்கியா? அப்படியா? சரி போய் எடுத்துட்டு வந்துரு. என்ன கேஸுக்கு தேவைப்பா. சரியா? சீக்கிரமா போய் அந்த வீடியோ எடுத்துட்டு வந்துரு. போப்பா சீக்கிரம் எடுத்துட்டு வா. சார் அது விசாரிச்சுட்டு வந்து நம்ம ஸ்டேஷன் சார். எவிடன்ஸ் வச்சிருக்கல? என்ன சார் சொல்றேன்? பேலன்ஸ் கம்மியா எடுத்தா மட்டும் ஃபோன் பண்ணி ரீசார்ஜ் பண்ணு சொல்றறோ இல்லையோ? மெசேஜ்க்கு ₹1 May I help you sir? சார் ஃபெஸ்டிவல் டைம்ல மெசேजेस ₹1 சார். இது ட்ரையோட ரூல்ஸ் சார். மெசேஜ்க்கு 25% சொன்னீங்க. இப்போ ஃபெஸ்டிவல் ஏமாத்துறீங்களா? உங்க நெட்வொர்க்ல தான் நான் சிம் கார்டு வாங்கினேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். நீங்கள் உங்கள் கஸ்டமரோட ஐடி அட்ரஸ்லாம் தர மாட்டீங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு ஃபேவர். என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு நம்பர்லேருந்து தப்பான எஸ்எம்எஸ்லாம் வருது. ஸோ இஃப் யூ கேன் ப்ளீஸ். அப்புறம் மத்த கஸ்டமர்ஸ்லாம் பதில் சொல்லலாம். இப்படி புதுசா ரூல்ஸ்லாம் போட்டு ஏமாத்திட்டே இருப்பேன். நாங்க ஏமாத்திட்டே இருக்கணுமா? ப்ளீஸ் லிசன் சார். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளுங்க சார். 25% சொன்னீங்க. ₹1 எடுத்தா இன்டிமேட் பண்ணணுமா வேண்டாமா? சார் உங்க ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு போங்க. நான் மெசேஜ் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. சார் வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அவர்கிட்ட தான் பேசணும். இது சீட்டிங் சார். கரெக்ட்டான பதில் இல்லாம நான் இங்க போக மாட்டேன். கம்ப்ளைன்ட் ஒன்னு எழுதி கொடுங்க. தேங்க்ஸ். நான் கம்ப்ளைன்ட் பண்றேன். ஃபோன்ல ஒரு தடவை கம்ப்ளைன்ட் பண்ணியாச்சு. பைத்தியக்காரத்தனமா பில் அடிக்கிறவன். யாரு பைத்தியக்காரன்? நிறுத்த சொல்லு. அவன் போன்ல தேவன மெசேஜா? என்ன மெசேஜ்? அந்த மாதிரி யாரும் இல்ல. ஓட இருக்கு. வாட்ச்மேன் எனக்கு வந்து பேச அவசியம். வாட்ச்மேன் அவனுக்கு கத்திக்கிட்டு. யோ வாட்ச்மேன். ஏய்
அந்த பொண்ணு செத்து 5 வருஷம் ஆகுதியா? போயான்றல்ல, அந்தாலே பொண்ணை பறி கொடுத்துட்டு சோகத்துல இருக்காரு. போயா, நீ வேற பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு வா. அறிவு இருக்கடா உனக்கு? அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு போவியா? அதை விட்டு அவகிட்டே போய் உன்னை வீடியோ எடுத்துருக்காங்க பாரு பாருன்னு காமிச்சிருக்க. முட்டாள் கூட செய்ய மாட்டானே இந்த மாதிரி. என்ன பண்ண சொல்ற? போலீஸ்கார பணம் நாய்மா நடத்துறான். ப்ரூஃப் வேணுமா? அவனுக்கு பிரச்சனை முக்கியம் இல்லை, அவனுக்கு இந்த வீடியோ பார்க்கணும். வீடியோ அந்த நெட்வொர்க் கம்பெனிக்காரன் தரமாட்டானா, கஸ்டமர் ஐடியில் தரமாட்டான். ரூல்ஸா இவ்வளோ என்ன பைத்தியக்கார மாதிரி பார்க்குறேன். எனக்கு என்ன ஆசையா? இந்த உலகம் அர்த்தம் போட்டு எட்டி பார்க்கலாடா, குறியா இருக்கு. ஹே, நீங்களும் விட்டு தானடா. சி, எல்லாம் தனக்கு நடக்காதுன்ற தைரியம் இல்லை. ஏன் எவன் வீட்டில் பொம்பளை இல்லையா? அலையிறீங்க. She is out of danger. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. 1 week அப்சர்வேஷன்ல இருக்கணும். தென் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல? இல்லை, பண்ணிடுங்க டாக்டர். உடனே பண்ணிடுங்க. இன்னும் 1 hourல ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் ஸோ மச். சாரி. ஒன்றும் இல்லை, தேவையில்லாமல் இதை பற்றி யோசிக்காத. எல்லாத்தையும் மறந்துட்டு ரெஸ்ட் எடு.